வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு தலைவாழை விருதுல வீட்டிலேயே வெண்ணெய் எடுத்து எப்படி நெய் காய்ச்சறதுங்கிறத பார்க்க போறோம். நம்ம கடையில நெய் வாங்குவோம், அது 100% பியூரா இருக்குமாங்கிறத நம்மளால உறுதியா சொல்ல முடியாது. அதனால இன்னைக்கு நம்ம வீட்டிலேயே வெண்ணெய் எடுத்து அதுல இருந்து நெய்யும் எடுக்க போறோம். வாங்க ஒவ்வொரு ஸ்டெப்பா எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். இது பசும்பால்ல இருந்து எடுத்த ஆடை 1 மாசமா ஃப்ரீசர்ல வச்சு சேர்த்து எடுத்து வச்சிருக்கேன். இதை வச்சுதான் நம்ம வெண்ணெய் எடுக்க போறோம். எப்படி செய்ய இப்ப என்ன செய்ய போறோம், இந்த ஆடை எடுத்து மிக்ஸி ஜார்ல மாத்த போறோம். கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஆடையை மிக்ஸியில புஷ் பண்ணி எடுத்துக்க போறோம். வெண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடும். நல்லா தண்ணி சேர்த்துக்குங்க, அப்பதான் நல்லா வெண்ணெய் பிரிஞ்சு வரும். ஒரு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். மிச்சம் இருக்கிற ஆடையும் இப்படியே சேர்த்துக்க போறோம், அடிக்க போறோம். ஆடை தண்ணி ஊற்றி அடிச்சடிச்சு எடுத்ததுக்கு அப்புறம் இந்த வெண்ணெய் இது 2வது ஷிஃப்ட் அடிக்க போறோம். நல்லா தண்ணி ஊற்றிக்கோங்க. பாருங்க, கெட்டியான வெண்ணெய் வருது. ஃபுல்லா வெண்ணெய். பாருங்க, அப்படியே நைஸா இருக்கும். ஆடை என்ன நெரு நெரு இருக்கும். எங்களுக்கு பக்கத்து கிராமத்துல இருந்து கொண்டு வராங்க பால். நல்ல அருமையான பால், கலப்படம் இல்லாத பால். இந்த மாதிரி சுத்தமான பால் கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். பாருங்க, தண்ணி தண்ணி ஆடை தண்ணி அப்படியே பிரிஞ்சிருச்சு. நீங்க இது குளிர்ந்த நேரத்துல எடுத்தீங்கன்னா தான் நல்ல வெண்ணெய் தனியா வரும். பாருங்க, அப்படியே ஜாரெல்லாம் பிசு பிசு பிசுன்னு இருக்கு. அப்படியே உருண்டு வருது பாருங்க. பாக்கெட் பால்ல எடுத்தா வருமானு தெரியல, ரொம்ப கம்மியா வரும். இது பசும்பால்னால நிறைய வருது. இப்ப தண்ணியா இருந்துச்சுல, அதையும் ஒரு புஷ் பண்ணி எடுக்க போறேன். அதுலயும் கொஞ்சம் வெண்ணெய் இருக்கு, பாத்துக்கோங்க. சுத்தமான வெண்ணெய் எடுத்தாச்சு. இதை அப்படியே யூஸ் பண்ணக்கூடாது, நல்லா கழுவிட்டு நெய் காய்ச்சணும். இந்த பாத்திரத்துல இந்த வெண்ணெயை மாத்திக்கணும். நல்ல தண்ணி ஊற்றி அதை கழுவி எடுத்துக்க போறோம். தண்ணி ஊத்தையில பாருங்க, வெண்ணெய் நல்லா தண்ணியா பிரிஞ்சிருக்கு. நல்லா கழுவணும், கை போடாதீங்க, பிசு பிசுன்னு ஆயிரும். நல்லா தண்ணியில ஊத்திக்கிட்டு பண்ணாங்க. வெண்ணெய் பாருங்க அப்படியே தனியா பிரிஞ்சு வந்துருச்சு. நெய் வெண்ணெய் எல்லாம் மகாலட்சுமியோட அம்சம். பார்க்கவே ரொம்ப சௌபாகியமா இருக்கு. மன நிறைவா இருக்கு இதை பார்க்கல. இன்னொரு முறை தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்க போறோம். சுத்தமான வெண்ணெய், அடாடாடா அருமையா இருக்கு பார்க்க. நல்லா கரண்டியை வச்சு கழுவிட்டு எடுத்து. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. வெண்ணெய் எடுத்தாச்சு, நெய் காய்ச்ச போறோம். எப்படி செய்யலாம்னு பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் நீர் காய்ச்சி எடுக்க போறோம். ஏன்னா பாத்திரத்துல நம்ம பொரிச்சிருக்கோம், குழம்பு வச்சிருக்கோம், கூட்டுக்கறி ஏதாவது சமைச்சிருக்கோம், அதில் உள்ள உரப்பு போகணுன்றதுக்காக நல்லா தண்ணியை கொதிக்க வச்சு கீழே ஊற்றிடுவோம்.
இந்த வெண்ணெயை பாத்திரத்தில் மாற்றிக்க போகிறோம். பார்த்தீங்களா, சுத்தமான நெய் இப்படிதான் மஞ்சள் கலர்ல இருக்கும். எந்த ஒரு அடிட்டிவ்ஸ், எந்த ஒரு கலருமே சேர்க்கல. ஜீரகம் கொஞ்சம் சேர்த்துக்க போறோம் வாசத்துக்கு. கொஞ்சம் உப்பு சேர்க்க போறேன். கண்டிப்பா உப்பு சேர்க்கணும். அப்பதான் நெய்க்குன்னு உள்ள ஒரு டேஸ்ட் தெரியும். மூங்குது, அனல்ல வச்சுக்கிறேன். இது ஒரு பெரிய ப்ராசஸ் தான், ஆனா வர்ற ரிசல்ட் தான் ரொம்ப அருமையானது. ஒரு கொத்து கருவேப்பிலை நல்லா கழுவி போட்டாச்சு. நல்லா கொதிச்சு பார்த்தீங்கன்னா நெய் தனியா பிரிஞ்சு வரும். இந்த முறையெல்லாம் அடங்கி தெளிஞ்சு தனியா வரும். அப்படி கருவேப்பிலாம் அப்படி கருவேப்பிலாம் மொறுமொறுன்னு ஆயிரும். அப்படி வெறும் கருவேப்பிலையே சாப்பிடலாம். நெய் அப்படி தெளிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இனிமே வர ஜென்ரேஷன் இந்த மாதிரிலாம் செய்வாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரியல. எப்பயுமே நம்மளோட பாரம்பரியத்தை விட்டக்கூடாது. நம்ம கிட்ட உள்ள பெரியவங்கள்ட்ட அவங்க எப்படிலாம் நம்ம பாரம்பரியமான உணவு செஞ்சாங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்பதான் அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம கல்ச்சரை கொண்டு போகலாம். வாசமே அப்படியே கம கம கமன்னு மணக்குது. கருவேப்பிலை ஜாஸ்தி போடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு இந்த கருவேப்பிலை, அந்த நெய்யில் போட்ட கருவேப்பிலை தான் ரொம்ப பிடிக்கும். இதை நாங்கள் தனியாக எடுத்து சாதத்தில் போட்டு சாப்பிடுவோம். ஏன்னா அந்த கருவேப்பிலை நெய்யை உறிஞ்சிருமா, அதனால கருவேப்பிலை சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. கருவேப்பிலை நெய்யை உறிஞ்சிருமா, அதனால ரொம்ப கருவேப்பிலை போடாத அப்படின்பாங்க. ஆனால் எனக்கு இந்த கருவேப்பிலை ரொம்ப பிடிக்கும். சாதத்தில் போட்டு சாப்பிட்டா சுவை பிரமாதமாக இருக்கும். நல்லாவே நெய் பிரிஞ்சு வருது. நல்லா தண்ணி மாதிரி தனியாக தெரியுது பாருங்க. அப்படியே வந்துட்டாலும் கூட ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க பார்த்தீங்கன்னா அப்படியே சத்தம்லாம் அடங்கிருச்சு. நெய் நல்லா தெளிஞ்சிருச்சு. நல்லா ஆறுனதுக்கப்புறம் நெய்யை வடிகட்டி எடுத்துக்குவோம். சுத்தமான பசும் நெய். மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை அன்புடன் நன்றி, வணக்கம்.